பயங்கரமா சளி பிடிச்சிருக்குது. நாட்டுக்கோழி இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். இஞ்சி பூண்டே போலீங்களா? இதே கிராமத்துல வந்தாலும் இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சாம்பதான் சிவகண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட கிராமத்துல இருக்கோம், ராமநாதபுரத்துல. சம்பதுக்கானுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாரு இன்னைக்கு, அதனால அவருக்கு ஒரு நாட்டுக்கோழி விருந்து. அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாமா சொல்லுங்க, நாட்டுக்கோழியா பிடிக்கணும், வெடை கோழியா பிடிக்கணும்? பிடிச்சிருவோம், ரொம்ப சளியா இருக்கு, வாங்க போவோம். வரிசையாக பார்த்தீங்கன்னா விறகு நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வெயில் டயத்தில் விறகுலாம் வெட்டி சேமித்து வச்சுருப்பாங்க. இவங்க சமைக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது என்னென்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா வந்து அறுவடை பண்ணோன்னே இந்த செடி இருக்குது பாருங்கள், இந்த செடியை அடுப்பெரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. கிராமத்தில் இருக்கிற கோழி கூண்டு, இந்த கூண்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் திறந்து விட்டு நைட் அடைப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே நமக்காக ஒரு கோழி வெயிட் பண்ணுது. கிராமத்து நாட்டுக்கோழி உரிச்சு எடுத்தாச்சு, அப்படியே வெட்டி எடுத்துருவோம். நாட்டுக்கோழி உரித்து வெட்டி எடுத்தாச்சு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி கிராமத்திலே மேஜ நாட்டுக்கோழி இன்னைக்கு வெட்டி வச்சிருக்காங்க. இதை வச்சு சிவக்கண்ணோட மாமனார் வீட்டில் தான் இன்னைக்கு இதை சமைக்க போகிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்னு பாருங்கள், வில்லேஜ் ஸ்டைலில். சொல்லுங்க, சிக்கனை போட்டுலாங்களா? மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துட்டீங்க போலக்குது. இன்னும் இஞ்சி பூண்டை காணோம். இஞ்சி பூண்டே போலீங்களா? பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை போட்டுலாங்கப்பா. போட்டுங்க. அப்படியே வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட வாசம் சும்மா கம வருதுங்க, சூப்பராக இருக்குது. வீட்டில் அரைச்ச மசாலா பொடி சிக்கனில் போட்டுக்கலாம். வீட்டில் வளர்த்த நாட்டுக்கோழி தண்ணி ஊற்றிடலாம். கிராமத்து முறைப்படி நாட்டுக்கோழி ரெடி பண்ணிட்டோம். நான் 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். சாப்பாடு நம்மளுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது, அது போக நாட்டுக்கோழி முட்டை. மாமா இது என்ன மீன்? இது முரல் மீன். முரல் மீன். அது போக மீன் குழம்பு இருக்குது, இதுவும் முரல் மீன் தான். மீன் குழம்பு. சம்பதுக்காகனுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண நாட்டுக்கோழி வெடை கோழி ரொம்ப நேரமாக ரெடியாக இருக்காரு. பார்த்தீங்களா, கோழியோட முட்டை இருக்குது, சின்னதாக இருக்குது பாருங்க. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிராமத்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்க தோட்டத்திலே இங்கேயே விளைவிச்சு அதை அரைச்சி வீட்டில் வச்சுருக்காங்க. அது வருஷத்துக்கு ஒரு டைம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்க. மாமா அப்படி தானுங்க? அப்படி தான். அது எப்படி ரெடி பண்ணுவீங்க? வருஷத்துக்கு ஒரு டைமா இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைம் எப்படி பண்ணுவீங்க? நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது தக்க நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வட்டம் 3 மாதத்துக்கு ஒரு வட்டம் அப்படி கூட காய போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, எல்லா ஐட்டம்ஸும் காய போட்டு அரைச்சிடலாம். ஓகே ஓகேங்க.
மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த முரல் மீன், இந்த மீனோட முள்ளை பாருங்கள், அப்படியே பச்சை கலரில் இருக்கு பாருங்க. ராமநாதபுரம் மாவட்டம்னாவே பக்கத்துலேயே கடல் இருக்கிறதுனால வேகமாக பிடிச்சிட்டு இங்கே வந்து வித்துடுறாங்க. மீன் எடுத்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கிராமத்தில் வந்து இந்த நாட்டுக்கோழி சளி பிடிச்சிக்கிச்சுன்னா நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுவோம், கொஞ்சம் குணமாயிரும். அப்படி இல்லைன்னா நண்டு எடுத்து நண்டு சூப்பு தயார் பண்ணி சாப்பிடுவோம். அதுவும் முடியலைன்னா தான் நாங்கள் ஆஸ்பத்திரிக்கே போவோம். ஆமாங்க, முடிஞ்ச அளவுக்கு உணவே மருந்து. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதில் தான் எல்லா மெடிசனும் இருக்குது. ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. மீனை நல்லா பொரிச்சு வச்சுருக்காங்க. சம்பகான் சொல்லுங்க சார். உண்டை மயக்கமா? பயங்கரமான உண்டை மயக்கம். வெத்தலை பாக்கு சாப்பிட்றீங்களா? கோல்டுக்கு வெத்தலை பாக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கோல்டுக்கு கோழி தான் சாப்பிடணும், வெத்தலை பாக்கு சாப்பிடக்கூடாது. கோல்டுக்கு கோழி தான் சாப்பிடணுமா, பார்த்துக்குங்க. அதனால தான் மாமா வீட்டு கோழி அடிச்சாச்சு. அடிச்சுட்டு வந்து அப்படியே சாப்பிட்டு வந்து இந்த மாதிரி திண்ணையில் காத்தோட்டம் உட்கார சுகம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்ணையில் உட்காந்துருக்கோம். கிராமம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா 2 வாசல் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் ஒன்று, இன்னொன்று வந்து கொல்லை வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேக் சைடு ஒரு வாசல் இருக்கும். முன்னாடியும் திண்ணை வச்சுருப்பாங்க, பின்னாடியும் திண்ணை வச்சுருப்பாங்க. இந்த கல்ச்சர் வந்து கிராமத்தில் தான் இருக்குது. சிட்டியில் வந்து அந்த கல்ச்சரே போயிடுச்சு. திண்ணையில் உட்காந்து அந்த காற்று வாங்குறது ஒரு தனி சுகம். நாட்டுக்கோழி சூப்பரான ஒரு விருந்து. கிராமத்து முறைப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்களும் கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட அனுபவத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சம்பத் கான். அடுத்தது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைத்து கட்டில் வெயிட் பண்ணுது. நாங்கள் ஒரு குட்டி தூக்கம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி மாமா ஒரு டவுட்டுங்க மாமா. சொல்லுங்கள். இவர் சொன்னார் கொல்லை வாசல் பக்கத்தில் உட்காந்துருக்கு. கொல்லை வாசல்னு என்னங்க, கொள்ளையடிக்க போகிறதுக்கான வாசலா? கிடையாது. அதாவது தலைவாசல்னு ஒரு வாசல் இருக்கும், அது வழியாக தான் வரணும். விருந்தாடினா அதாவது வந்து ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து நீங்க வர்றீங்க, மருமையா வராரு அப்படின்னா அந்த கொல்லவாசல்ல வரக்கூடாது, தலைவாசல் வழியே வருவாங்க. ஒரு பத்திரிக்கை கொடுக்க வராங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வராங்க, அவங்க அது அந்த தலைவாசலே வரணும். ஒரு ரூபா கடன் கொடுக்க வரவங்களா இருந்தாலும், நம்ம ஒரு ஆளுக்கு கடன் கொடுக்குறா இருந்தாலும் எந்த விஷயத்துக்குமே தலைவாசல் தான் உபயோகப்படுத்துவோம். சரி சரிங்க. கொல்லவாசலுங்கிறது வந்து என்னன்னா இப்படி காத்தாட உட்கார்றதுக்கு, ஒரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி கொல்லவாசல். கொல்லை அப்படின்றது இன்னொன்று சொல்லுவாங்களாம்மா, கொல்லை வாசலில் தான் எல்லா விவசாயம்லாம் வீட்டுக்கு தேவையான விவசாயம் அப்படிலாம் இல்லை. அதுக்கு பின்வாசல் வச்சிருக்கலாம், ஏன் கொள்ளைன்னு வச்சுக்க. அப்போ கொள்ளைன்னா முன்னோர்கள் வச்சது அந்த வாசல். கொல்லை வாசலுங்கிறது வந்து முன்னோர்கள் நம்ம தாத்தன் போட்டாங்காலத்துல இருந்தே கொல்லவாசல்ங்கிற ஒரு பழமொழி. அப்போ இந்த ஊர்ல எத்தனை வீடு இருக்குமாம்மா? அதான் 500-600 வீட்டுக்கிட்ட இருக்கும். 600 வீட்லயும் கொல்லவாசல் இருக்கா? கம்பல்சரின்னா இடம் இருக்கிறவங்க கொல்லவாசல் வைப்பாங்க. பேக் சைடு இடம் இல்லாதவங்க அந்த ஒரு வாசலோட சரி முடிச்சுருவாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச நிறைய வீடை பார்த்துட்டேன். முன்னாடி ஒரு டோர் இருக்கும், பின்னாடியும் ஒரு டோர் இருக்கும். கொல்லவாசல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கிராமத்தில் வந்தால் தான் இதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்படியே ஒரு தலகாணியோ கைத்து கட்டிலும் போட்டு படுத்தோம்னா சூப்பராக தூக்க வருங்க. கட்டில் பின்னாடி ரெடியாக இருக்கு பாருங்க. அதான் கட்டிலும் ரெடியாக இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் கட்டில் இருக்குது. இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஷார்ட் பிரேக்கில் தூக்க போகிறோம்.